வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சார், நீங்க அவங்ககிட்ட பேசணும் நினைக்கிற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அமெரிக்காவுக்கான தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அங்க ட்ரம்ப் விசஸ் பைடன்ன்ற ஒரு பெரிய போட்டி இருந்துட்டு இருந்துச்சு. அந்த விஷயம் எப்ப உடைக்கப்பட்டுச்சு, எப்ப பைடனுக்கு பதிலா கமலா ஹாரிஸ் ரீப்ளேஸ் செய்யப்பட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நேரடி விவாதம் 2 பேரும் எதிர்கொண்டாங்க. அந்த விவாதத்துல ட்ரம்ப்பை பைடனால எதிர்கொள்ள முடியல. அவருடைய பலவீனங்கள்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் அமெரிக்காவுடைய அரசியல் வரலாற்றுல நீண்ட காலமா இருக்கிற ஒரு பேட்டர்ன். இதே மாதிரியான பேட்டர்னை இங்க நடந்து முடிஞ்ச லோக்சபா எலெக்ஷன்ல இங்கே இனிஷியேட் பண்ணணும், அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில மூத்த பத்திரிகையாளர், ஓய்வு பெற்ற நீதிபதிலாம் விரும்பினாங்க. ராகுல் காந்தி விசஸ் மோடி அப்படின்ற ஒரு செட்டப் ரெடி பண்ண முயற்சி எடுத்தாங்க. பட் மோடி அதை புறக்கணிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஈடுபட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா இந்திய அரசியல் எப்படி நகர்ந்திருக்கும்? அந்த ஒரு அரசியல் எப்படி பாக்குறீங்க? மோடி இப்படியெல்லாம் அம்பலப்பட்டு போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் பத்திரிகையாளர் சந்திப்பையே நடத்தாமல் தவிர்த்து விட்டு தன்னுடைய 10 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்தார். அவருக்கு எப்பவுமே ஒன் வே ட்ராக் தான். 2 வேன்றதே அவருடைய அதிகார சரித்திரத்தில் கிடையவே கிடையாது. இப்ப மட்டுமல்ல, குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த போது கூட அவர் அப்படித்தான் இருந்தார். எப்பவுமே ஒன் வே ட்ராக் தான். அவர் பேசுவதை நாட்டு மக்கள் கேட்க வேண்டும். மன் கி பாத் உரைகள்ல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அவர் பேசுவதை நாட்டு மக்கள் கேட்க வேண்டும். ஆனால் நாட்டு மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை அவர் ஒருபோதும் கேட்டதும் இல்லை, கேட்க வேண்டும் என்று நினைத்ததும் கிடையாது. பொதுவாவே பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த மனநிலை தான். நீங்க நிர்மலா சீதாராமன் அம்மையார் ஒக்கி புயல் வந்தப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்தாங்க. அப்ப அந்த மீனவ சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் அவர்களுடைய சக மீனவர்கள் கடலுக்குள் சென்று சிக்கிக்கொண்ட கேள்வியை எழுப்புகிற போது கோபம் கொப்பளிக்கத்தான் பதில் சொன்னாங்க. பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சார் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். தன்னுடைய சக தோழன் கடலுக்கு சென்றவனுடைய நிலைமை என்னன்றதே தெரியல. அப்போ அரசு தரப்பிலிருந்து ஒரு குரல் தங்களுடைய குறை நிறைகளை கேட்பதற்காக ஒலிக்கிறதுங்கிறப்ப இயல்பாகவே வெளிப்படுத்துகிறது தானே அவர்களுடைய மனநிலையா இருக்கும். அதற்கே நீங்க அவ்வளவு கொந்தளிச்சீங்க. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மனநிலை தான். எப்பவுமே ஹிட்லருடைய பாணியை தான் பின்பற்றுவார் மோடி. ஹிட்லர் எப்படித்தான் ஊடகங்களை எல்லாம் நசுக்கி வைத்து ஊடகங்கள் தனக்கு எதிராக பேசவே கூடாது, எழுதவே கூடாது என்று முழுமையாக தன்னுடைய அதிகார பலத்தை எல்லா பக்கமும் காட்டி வைத்திருந்தார். கெஸ்டோஃபான் ஒரு அமைப்பையே வச்சிருந்தார் ஹிட்லர். அந்த அமைப்பினுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் ஹிட்லருக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்களெல்லாம் கொஞ்ச நாட்களில் காணாமல் போவார்கள். காணாமலே போவார்கள். எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாது. உயிரோடு இருக்கிறார்களா, உயிரிழந்தார்களா, எங்கே இருக்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எதுவுமே தெரியாது. இந்த கெஸ்டோஃபான் அமைப்புக்கு அதுதான் வேலை. மோடி ஒண்ணுதான் செய்யல. இந்த கெஸ்டோஃபான் அமைப்பை முழுமையாக அமல்படுத்தல. அதற்குத்தான் அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற அமைப்புகளை எல்லாம் வைத்திருந்தார். நீங்க ரொம்ப அழகா ஒரு செய்திய சொன்னீங்க. அமெரிக்காவினுடைய தேர்தல் வந்தபோது ஜோ பைடன் தன்னை முன்னிறுத்தி கொண்டார். எதிர்தரப்பில ட்ரம்ப் இருந்தார். ஆனால் ஜோ பைடனுக்கு அந்த கூட்டம் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தந்ததுன்னு சொல்லி, அதே நிலைமை நீங்க இந்தியாவுக்குள்ள வந்திருந்தா மோடி பின்னடைவை சந்தித்திருப்பாரா இல்லையா? இயல்பாகவே நம்ம பேசுவோமே. நீங்க ராகுல் காந்தி எத்தனை கூட்டங்களை அதற்கு முன்பு நடத்தினார்? நடத்துகிற எல்லா கூட்டங்களிலும் கலந்துரையாடல்கள் என்று ஒன்று இருந்து கொண்டே இருந்தது. இதற்கு முன்பு தமிழ்நாட்டுக்கு கூட அவர் தேர்தலுக்கு முன்பு, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வருவதற்கு முன்பு, தேர்தலுக்கான தேதி அறிவிப்பதற்கு முன்பு, தேர்தல் வாசம் நுகர்வதற்கு முன்பாக தமிழ்நாட்டுக்கு ஒரு சுற்றுப்பயணம் வந்தாரு. கோயம்புத்தூர்ல கூட தொழில் நிறுவனங்களினுடைய முதலாளிகளை போய் சந்திச்சாரு. அவர்களுடைய இடர்பாடுகள் என்னன்றதெல்லாம் கேட்டாரு. ஏன் திறந்த மனதோடு ராகுலால் இதை பேச முடிகிறது என்று சொன்னால், ராகுல் தப்பு பண்றல. ராகுல் மக்களை சந்திப்பதற்கு பயப்படுறது இல்லை. அதனால் ராகுலால் அதை சந்திக்க முடிந்தது, எதிர்கொள்ள முடிந்தது. ஆனா மோடிக்கு கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்றதே தெரியாது. அவருக்கு இயல்பான பேச்சுன்றதே ஒண்ணு இல்லை. ஒருவேளை நேருக்கு நேர் விவாதங்களில் நீங்கள் கலந்து கொள்ள அழைத்தால், ஏதோ ஒரு டிபேட் மாதிரி நீங்க நடத்தி 2 பேரையும் பேச வச்சுட்டீங்கன்னா, ஒருவருக்கு ஒருவர் பேசுகிற போது அவரை விட புத்திசாலி என்பதை, அறிவு கூர்மை உடையவர் ராகுல் என்பதை நிரூபித்து விட்டால் எவ்வளவு பெரிய சங்கடம் வந்துடும் பாருங்க. நீங்க நாடாளுமன்றத்துக்கு வராம போறாரு, என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் பதில் சொல்ல முடியாதுன்னா, அவருக்கு துறை சார்ந்த பல சம்பவங்களை எப்படி சொல்வதென்றே தெரியாது. அதுக்காக அவருக்கு தெரியாம நடக்குதுன்னா நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமா அவருடைய கவனத்துக்கு போய் அவருடைய கவனம் இல்லாமல்லாம் எதுவுமே நடக்கிறது கிடையாது. எல்லாமே ஊதி பெரிதாக்கப்பட்ட செய்தியாக இருந்தாலும் கூட மோடி கவனத்துக்கு வந்த பிறகுதான் நடக்கும். ஆனா எப்படி அதை டெலிவர் பண்றதுன்ற யுக்தி இருக்குல்ல,
அது அவரிடத்துல சுத்தமாக கிடையாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மக்களை சந்திப்பதற்கே பயப்படுகிற ஒரு பிரதமராக அவர் இருந்திருக்கார் சார். எவ்வளவு இடர்பாடுகள் இந்த ஆட்சி அதிகாரத்தை அவர் கையில் வைத்திருந்த போது இந்த 11 ஆண்டு காலத்தில் வந்திருக்கிற 11வது ஆண்டு துவங்கி நிறைவு பெறப் போகிறது. இந்த 11 ஆண்டுகளில் எவ்வளவு நெருக்கடிகள் வந்திருக்கிறது. எப்போதாவது ஒரு முறை அவர் பிரஸ் அட்ரஸ் பண்ணியிருக்காரா? பிரஸ் அட்ரஸ் பண்ணல. அதே மாதிரி வந்து ராகுல் காந்தியோட அந்த டிபேட்டுக்கு வந்து அவர் பங்கெடுக்கல. ஒருவேளை வந்து அவரோட இமேஜ் ரொம்ப உயர்வா இருக்கு. நம்ம இமேஜ் வந்து இப்ப இவருக்கு ஈக்குவலா ராகுல் காந்தியோட போட்டிட்டு அவருக்கு நம்ம பெரிய இமேஜ் நம்ம கொடுத்துட வேண்டாம் அப்படின்னு கூட தவிர்த்திருக்கலாம்ல. பதில் இல்லை அப்படின்றதான் தவிர்த்தாரு. அப்படி கூட அதை தவிர்த்திருக்கலாம்ல. அப்படி ஒருவேளை மோடி நினைத்திருப்பார் என்று சொன்னால், மோடி இந்தியாவினுடைய பிரதமராக இருப்பதற்கே தகுதியற்ற மனிதராக இருப்பார் என்றுதான் நான் புரிந்து கொள்வேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஜனநாயகத்தினுடைய விழுமியங்களை உள்வாங்கி நிற்கக்கூடிய, அதன் தாற்பயங்களை தாங்கி நிற்கக்கூடிய ஜனநாயக நாடு சார். பாஜகவே கேட்டாங்க, மோடி எங்களோட பிஎம் கேண்டிடேட், உங்களோட இந்தியா கூட்டோட பிஎம் கேண்டிடேட் ராகுலா, அப்படி இருக்கும்போது எப்படி ஈக்குவலான நபர் தான் அந்த டிபேட்ல கலந்துக்க முடியும்? இந்த டிபேட்டோட அந்த விஷயங்கள் வந்து தவறா இருக்கு, அந்த பேஸே தவறா இருக்கு அப்படின்ற விமர்சனம் முன் வச்சாங்க. நான் என்ன கேட்கிறேன், இதெல்லாம் வந்து தர்க்க ரீதியான வாதங்களாக இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது. இந்தியா கூட்டணியினுடைய முகம் யார்? ராகுல் தானே. அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? கூட்டணிகள் எல்லாம் சேர்ந்து ஒருமித்த முடிவு எடுக்காமல் இந்த தேர்தலை பல காரணங்களுக்காக அரசியல் ரீதியாக நகர்த்தி இருக்கலாம் சார். அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே இல்லை. நான் அதுல வந்து ஒரு பின்னடைவு இருக்கான்னு கேட்ட பின்னடைவுலாம் இல்லை. ஆனா அதே நேரத்துல அந்த யுக்தியை அவர்கள் பறவையின் கழுத்தும் அம்பின் முனையும் தான் கண்களுக்கு தெரியணும்னு அண்ணா எப்பவுமே தேர்தல் காலத்துல சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு யுக்தியை அவங்க கையில் எடுத்தாங்க. இந்த நேரத்துல என்ன, பறவையின் கழுத்து எது? மோடியை வீழ்த்த வேண்டும் என்பது. அம்பின் முனை எது? இந்தியா கூட்டணி. எனவே இதை கொண்டு வீழ்த்துவோம் என்று அவர்கள் நினைத்தார்கள். பிரதமர் என்கிற எண்ணம் தேர்தலுக்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று அவர்களிடத்தில் இருந்தது. அது ஸ்திரத்தன்மையை கொஞ்சம் அசைத்து பார்த்ததாக கூட இருக்கலாமே, தப்பு கிடையாது. ஏன்னா நாட்டு மக்களுக்கு யாரு பிரதமர்னு தெரியாம ஒரு தடுமாற்றமான நிலை வந்ததாக கூட இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி மோடி எதிர்ப்பு இருந்தது என்பது உண்மை. ஆனா இதெல்லாம் நீங்க தர்க்க ரீதியான பேச்சு தான். யதார்த்தம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? நான் என்ன கேட்கிறேன் சார், நேற்றைக்கு இவர் ராகுல் காந்திக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இடத்தை எங்க கொண்டு போய் கொடுத்தாரு? நீங்க கேட்ட கேள்வியினுடைய விடை அதுல ஒளிந்திருக்கு. நான் வந்து எதிர்கட்சி தலைவராகவே இருந்தாலும் ஓரமா உட்கார வைக்கணும்னு நினைச்சா உட்கார வச்சிருவேன்னு நினைக்கிற ஒரு அராஜகமான சிந்தனை இருக்குல்ல, ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கிற ஒரு செயல் இருக்குல்ல, அந்த எண்ண ஓட்டம் தானே நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க கேட்டதுல இருந்து வெளிப்பட்டது. அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். விபி சிங் பிரதமர், எதிர்கட்சி தலைவர் யாருன்னு கேட்டா ராஜீவ் காந்தி. கொடியேற்று விழாவுக்கு இதே மாதிரியே வந்தார் விபி சிங். 3 முக்கிய அமைச்சர்கள், உள்துறை அமைச்சர், வெளிவிவகாரத்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், 3 நாற்காலிகளுக்கு அடுத்த 4வது நாற்காலி போடப்பட்டிருந்தது. யாருக்கு? ராஜீவ் காந்திக்கு. வந்து பார்த்த உடனே என்ன தெரியுமா சொன்னாரு? எனக்கு எப்படி இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரியான இருக்கைகள் எனக்கு அருகில் அமைக்கப்பட்டு அங்க ராஜீவ் காந்தியை உட்கார வைக்கணும்னு சொன்னார் விபி சிங். உடனே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவருக்கு வலது புறமாக ராஜீவ் காந்தி உட்கார்ந்தார். இப்போது நீங்க பழைய படங்களை வேண்டுமானால் தேடி பாருங்கள், அது இன்றைக்கும் காண கிடைக்கும். இப்போ அந்த அளவுக்கு இந்தியாவினுடைய பிரதமர் பொறுப்பில் இருந்தவர்கள் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்களை மதித்து நடந்திருக்கிறார்கள். நீங்க வந்து 3 முறை பிரதமர் ஆவறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்க? என்னவா சார் இருந்தீங்க? நீங்க முதலமைச்சராகத்தானே இருந்தீங்க. காங்கிரஸ் உங்களை அப்படி கேள்வி கேட்டிருந்தா 2014 நீங்க ஒரு டிபேட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு, மன்மோகன் சிங் 2 முறை பிரதமராக இருந்தவரு, அவருடைய உயரம் என்ன? அவரு சும்மா ஆஃப்டர் ஆல் முதலமைச்சர், சின்னஞ்சிறிய மாநிலம். அதாவது இந்தியாவை ஒப்பிடுகிற போது அது சிறிய மாநிலம் தான். அதுக்காக மாநிலம் சின்னதுன்னு நான் சொல்ல வரல. எங்களுடைய ஆளுகையின் கீழ் இருந்த ஒரு மாநிலம். எங்கள்கிட்ட இதுவரைக்கும் நிதி கேட்டு எங்களிடம் கெஞ்சி கொண்டிருந்தவர், நாங்க சொல்வதை செயல்படுத்தி கொண்டிருந்தவர். அவர் ஒரு ஆஃப்டர் ஆல் முதலமைச்சர். அவர் கூட போய் மன்மோகன் சிங் டிபேட்டுக்கு வருவாரான்னு கேட்டிருந்தா ஆணவத்தின் உச்சமாக இருந்திருக்குமா இல்லையா அந்த பேச்சு? அப்படிப்பட்ட பேச்சு தானே. யாராக இருந்தா என்ன சார்? ஏன் பிஎம் டு பிஎம் தான் பேசுவார் அவரு? பிஎம் என்றால் யார்? பிரதமர் யாருக்கானவர்? மக்களால், மக்களுக்காகவே மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற பிரதிநிதி சார் அவரு. அவர் யார் அழைத்தாலும் வர வேண்டும். நீங்க வந்து நான் இவருக்கு தான் பதில் சொல்லுவேன்னு சொல்கிற அதிகாரம் எப்போதும் பிரதமருக்கோ இல்லை எவருக்கும் இருந்ததே கிடையாது. அதுதான் ஜனநாயகம். நீங்கள் விளிம்பு நிலை மக்கள் அழைத்து உங்களிடம் பேச வேண்டும் என்று சொன்னாலும் நீங்க வந்து சேரணும். அதுதான் ஜனநாயகத்தினுடைய மாண்பு. அதெல்லாம் இப்ப நடக்காது, சாத்தியப்படாத விஷயம். நான் கூப்பிடுறேன், மோடியை வாங்க உங்கள்கிட்ட பேசணும்னா வருவாரா? வரமாட்டார். அதெல்லாம் நம்ம சும்மா யதார்த்தத்துக்காக பேசக்கூடாது. ஆனா ராகுல் காந்தியோடு அவருக்கு நேரடியாக அந்த விவாதத்தில் கலந்து கொள்ள முடியாமல் போனதற்கான பிரதானமான காரணமே ராகுல் நம்மை வீழ்த்தி விடுவார் என்கிற அந்த அச்ச உணர்வு தான். பயம் இருந்துச்சுன்னு சொல்லுங்க, அவருக்கு ஈக்குவலா இவர் இல்ல, இவருக்கு ஈக்குவலா அவர் இல்ல,
எப்பவுமே நீங்க சர்வாதிகாரிகள் பாத்தீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? இவங்களுக்கெல்லாம் நான் பதில் கேட்கணுமா? இவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா? இந்த பார்வை எப்போதும் அவர்களிடத்துல இது என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வாதிகாரத்தினுடைய உச்சபட்சமான ஒரு நடவடிக்கை இப்படித்தான் இருக்கும். சர்வாதிகார நடவடிக்கைன்னு சொல்லி இது குறிப்பிடுறீங்க. உலகத்தின் மிகப்பெரிய சர்வாதிகார நாடுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவை குறிப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட அந்த அமெரிக்காவிலேயே இது போன்ற ஒரு சிஸ்டம் தேர்தல்ல அதிபருக்கான தேர்தல்ல போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் ஒன் டு ஒன் டிபேட்ல பங்கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க. அந்த பேட்டர்ன் இருந்ததுனால தற்போதைய அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடனுடைய பலவீனம் தெரியப்பட்டு அவர் கேண்டிடேட்ங்கிற இடத்துல இருந்து அவர் தகுதி இறக்கம் செய்யப்படுறார் அப்படிங்கிற ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அது போன்ற ஒரு விஷயங்கள் வந்து இப்படி ஒரு பெரிய விஷயத்த வந்து வழங்குது. அதாவது யார் அடுத்த அதிபர், ஒரு நாட்டுக்கான அடுத்த அதிபர் யார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அந்த ஒரு சிஸ்டம் அந்த டிபேட் ஒன் டு ஒன் டிபேட் சிஸ்டம் வழங்குது அப்படின்னும் போது இந்தியா போன்ற நாடுகள் அந்த மாதிரி சிஸ்டத்தை கொண்டு வரணும்னா அது இந்தியாவுடைய அடுத்த கட்ட ஜனநாயகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சார், நிச்சயமாக இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு இந்த நாடு குறித்த பார்வை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஒண்ணும் வேணாம, நீங்க ஒரு 4 வருடத்துக்கு முன்பு தனியார் தொலைக்காட்சிகள் எல்லாம் வேட்பாளர்களை அழைத்து இப்படி எல்லாம் ஒரு நிகழ்வை நடத்த மாட்டாங்க. இப்ப சமீபமா தேர்தல்ல பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 2016 தேர்தலிலேயே அது துவங்கியதாகத்தான் நினைக்கிறேன். 2016, 2019 தேர்தல் காலத்திலே துவங்கியதாக நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் பிரதான கட்சிகளினுடைய வேட்பாளர்களை உட்கார வைத்து சில தொகுதி மக்களை கூட்டி குறை நிறைகளை கேட்க சொல்லுவாங்க. உதாரணமா கேட்டீங்கன்னா, அந்த தொகுதியினுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு ஒரு கேண்டிடேட் கிட்ட கேட்பாங்க. அந்த கேண்டிடேட் சொல்லணும், இந்த ஏரியாவுல கூட்டு குடிநீர் திட்டம் வரணும், இந்த பிரச்சனையே கையாள வேண்டியிருக்கு, நீண்ட கால கோரிக்கையா இருக்கிற ரயில் திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கு, நீண்ட காலமாக இருக்கிற பேருந்து நிலையத்தை சீரமைக்கணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் அவர் சொல்லணும். சிலருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, வேட்பாளர்களா போட்டுருவாங்க. அந்த தொகுதியில என்ன பிரச்சனைன்னே தெரியாது. நாங்க வந்து ஊழலற்ற ஆட்சி அமைப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம், இந்த தமிழ்நாட்டினுடைய தன்மையை வந்து அப்படியே கடைபிடிப்போம், இதெல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் அல்ல பேச்சு. உன்னுடைய தொகுதியில என்ன பிரச்சனை, உன்னுடைய தொகுதியில என்ன நீ செய்ய போற, நீ சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு இதை பேசணும். இதுலயே பல பேரினுடைய மனநிலை எப்படி இருக்கிறதுங்கிறத அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய மக்கள் முடிவுக்கு வந்துருவாங்க. இதை தொலைக்காட்சிகள் செய்து ஒரு சாதனையை படைத்தாங்க. இதன் மூலமாகத்தான் நமக்காக போட்டியிடக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்ற களத்தில் நிற்கிற வேட்பாளர் நம்மை பற்றிய எந்த அளவுக்கு புரிதலோடு இருக்கிறார்னு அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப சட்டமன்ற உறுப்பினருக்கே இப்படி ஒரு புரிதல் தேவை இருக்கிறது என்று சொன்னால், பிரதமருக்கு இந்த நாட்டுல இமீடியட்டா என்ன செய்யணும்? 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்தார் சார். நான் என்ன கேட்கிறேன், எங்காவது ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் மோடியினுடைய ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லி அவரால் வாக்கு சேகரிக்க முடிந்ததா? சாதனைகள்னு சொன்னதினுடைய பர்சன்டேஜ் ரேஷியோ என்னன்றதை இவர்களால் வெளிப்படையாக அறிவிக்க முடிந்ததா? இந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதில்ல 2021, நாடாளுமன்ற தேர்தல் வந்ததில்லை. நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு சார்பில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் என்னென்னு புள்ளி விவரங்களோட சொல்லி ஓட்டு கேட்டாரா? தமிழ்நாட்டினுடைய வீதிகள்ல வந்து 40 தொகுதிகளுக்கும் பிரச்சாரத்துக்கு வந்தாரா? வந்து கேட்டாரா? அது மாதிரி மோடியால கேட்க முடிந்ததா? இப்போ மோடி என்ன நினைக்கிறார், இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவை? எனக்கு தெரியாது சார். பிரதமர் என்னை பற்றி என்ன புரிதல் இருக்காரு, என்னன்னா இந்திய மக்களினுடைய தேவை என்ன? 2 கோடி பேருக்கு ஆண்டொன்றுக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னாரு. இப்ப இந்த 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரா இல்லையா? அது குறித்த பார்வை அவரிடத்துல எப்படி இருக்கு? அவர் என்ன சொல்ல விரும்புறாரு நாட்டு மக்களுக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். மோடி பேசினா தானே தெரியும் எனக்கு. மோடிக்கு அப்படி ஒரு பார்வை இருக்கிறதா? தேர்தல் வாக்குறுதிகளை கொடுப்பதெல்லாம் பிரதமரினுடைய பார்வையாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அதையெல்லாம் பிரதமர் நிறைவேற்றணும்ன்ற அவசியம் இல்லை. வாக்குறுதிகளா கொடுக்குறாங்க, சாத்தியப்படுற விஷயங்களை சாத்தியப்படுத்துறாங்க. சாத்தியப்படுத்த முடியாமல் போனால் அது நாங்க வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறோம். இப்ப நீட் தேர்வு ரத்து செய்திருவோம்னு சொன்னது திமுக, ரத்து செய்ய முடிஞ்சதா? அதற்கான முயற்சிகள் இப்போதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் ஏற்புடையதுதான், இல்லைன்னு மறுக்க முடியாது. எதிர் நிலைப்பாட்டில் உறுதியா இருக்காங்க. அது மாதிரி 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்க முடியல, அதற்கான ப்ராகிரசிவான ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு, அதை கூட சொல்லலாம் பிரதமர். அப்ப பிரதமருக்கு என்ன புரிதல் இருக்குன்றத நாட்டு மக்கள் புரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் தேவைப்படுது இல்ல? அப்ப நிச்சயமாக அதை ஒரு ஜனநாயக கட்டமைப்புக்குள்ள கொண்டு வர வேண்டும் தானே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, சர்வாதிகாரத்தினுடைய அதிகார பீடமாக இருக்கிற அமெரிக்கான்னு நீங்க சொன்னீங்க. அமெரிக்காவுக்குள் அது சர்வாதிகார பீடமா இல்ல, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உலக நாடுகளுக்குத்தான் அது சர்வாதிகார பீடம். ஆனா அமெரிக்கா அரசு, அமெரிக்காவினுடைய அதிபர் அமெரிக்காவுக்குள் சர்வாதிகார பீடமாக எப்போதும் இருப்பதற்கு அந்த மக்கள் அனுமதித்ததே கிடையாது. அதை நீங்க கவனத்துல கொள்ளணும். அந்த நாட்டுக்கு அவர் அதிபர், அவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார். மற்ற நாடுகளுக்கு வேண்டுமானால் அவர் சர்வாதிகாரியாக இருக்கலாம், மற்ற நாடுகளுக்கு வேண்டுமானால் அவர் சூப்பர் ஹீரோவா இருக்கலாம். அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா.
அவ்வளவுதான். நீங்க சொல்ற அந்த விஷயத்தை அப்படியே இந்தியால பொருத்தி பார்த்தா அதை எப்படி பார்க்கலாம்? இந்தியாவில் நிச்சயமாக சாத்தியப்படுவதுதான் சார். சாத்தியப்படாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. நான் என்ன சொல்றேன், அமெரிக்காவோடு நீங்க ஒப்பிட்டு பார்க்கறதுனால இந்த செய்தியை நான் ரொம்ப கவனமா உள்வாங்கிக்கிட்டு சொல்றேன். அமெரிக்க அதிபர் உலக நாடுகளுக்கு சர்வாதிகாரியாக இருக்காரா? நீங்க கிளின்டன்ல இருந்து கணக்குல எடுத்துக்கங்க. இல்ல பெரிய புஷ் இருந்தார்ல, ஜார்ஜ் புஷ்னுடைய தகப்பனார் இருந்தார்ல, அவர்ல இருந்து நீங்க கணக்குல எடுத்துக்கங்க. நம்ம அப்படி போவோம், ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்ல. அவர்கள் எல்லோரும் அமெரிக்காவுக்குள் சர்வாதிகார மனநிலையை பின்பற்றினார்களா என்று கேட்டால், எனக்கு தெரிஞ்சு ட்ரம்பை தவிர வேறு யாரும் அந்த மாதிரியான முயற்சிகளுக்கு கூட போகல. ட்ரம்ப் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தார், அதுதான் அவருக்கு படுதோல்வியை தந்தது. அது வேறு செய்தி. ஆனா இந்தியாவுக்குள்ள என்ன நிலைமை? இந்தியாவுல இமேஜே எப்படின்னா, உலக நாடுகளுக்கெல்லாம் வழிகாட்டுகிறாருங்கிற இமேஜ் தான் இங்க கொண்டு வந்து நீங்க புகுத்தீங்க. ரெண்டுக்கும் அங்க வேறுபாடு இருக்கு. நான் உலகத்துக்கு ராஜாவாக இருந்தாலும் இந்த நாட்டுக்கு நான் உங்களுடைய மன்னன் தான், உங்களுடைய அதிபர் தான், உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறவன் தான். அங்க ஒரு அடக்கமான மனநிலை இருக்கு. ஆனா இங்க என்ன மனநிலை இருக்குன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. என்ன மனநிலை? இங்க உலக நாடுகள் கிட்ட ஒண்ணும் எடுபடல. உலக நாடுகள் கிட்ட பெரிய அளவுல அதிகார அதிர்வுகளை ஏற்படுத்த முடியல. ஆனா நான் அதிகார அதிர்வை ஏற்படுத்திட்டேன். ராஜபக்சேவனுடைய கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது தூக்கி செவுத்துல அடிச்சிட்டாரு மோடி. ட்ரம்புக்கே வழி சொல்லுகிற இடத்துக்கு மோடி தான் இருந்தார். இப்ப 2 நாடுகளினுடைய பிரச்சனையை இஸ்ரேலுக்கு எதிராக பேசுவதற்கு மோடி தான் போயிருக்காரு. சமரசங்களை செய்து வைக்க. இது எங்க சொல்றீங்க? இந்தியாவுக்குள்ள சொல்றீங்க. ரெண்டுக்குமான வேறுபாடு பாருங்க. அப்போ இந்தியாவுக்குள் இதெல்லாம் சாத்தியமே இல்லை என்பதை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஜனநாயக நாட்டில் அது சாத்தியம். மோடி என்ன நிரந்தர பிரதமரா? பாரதிய ஜனதா கட்சி என்ன சர்வரோக நிவாரணியா இந்தியாவுக்கு? இல்ல. நாளை அதிகார மாற்றங்கள் வரும். ஆனா ஜனநாயகத்தில் இதெல்லாம் தேவையுடைய ஒரு செயல்தான். நிச்சயமாக பிரதமருடைய மனநிலை இந்த நாட்டு மக்களினுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது, இந்த நாட்டு மக்கள் குறித்து, இந்த நாடு குறித்து பிரதமர் எத்தகைய சிந்தனையை கொண்டிருக்கிறார் என்பதை பிரதமர் தேர்தலுக்கு முன்பாக இது போன்ற விவாதங்களில் பங்கேற்று பேசுவதன் மூலம், பிரதமர்னு இல்ல சார், அந்த பொறுப்புக்கு கண்டெஸ்ட் பண்றவங்க யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். 3வது அணி நாளைக்கு அமையும். 3வது அணியின் சார்பில் ஒருவர் பங்கேற்கட்டுமே. ஆட்சிக்கு வர விரும்பும் வேட்பாளர்கள் பங்கெடுக்கலாம் சொல்லலாம். ஆமா, யார வேண்டுமானாலும் இருக்கட்டுமே. யார் அதிகார பொறுப்புக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் இந்த நாட்டு மக்களினுடைய எண்ண ஓட்டம் என்ன என்பதை உள்வாங்கி இருக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்வதற்கு இது பயன்படும். சார், இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் வாக்கு சேகரிப்பது, தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பேசுவது எல்லாமே ஒரு காலத்தில் எப்படி இருந்தது மோடிக்கு முன்பாக என்று கேட்டால், செய்த சாதனைகளை சொல்லி அல்லது செய்ய போகிற சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கறது இருந்தது. அதுக்கப்புறம் அது என்னவா மாறிச்சு? கொஞ்சம் கொஞ்சமா எப்படி இது மேனிபுலேட் ஆகி வந்ததுன்றதுக்காக சொல்றேன். அதுக்கப்புறம் என்னவாச்சு? அவர் வைத்த விமர்சனத்துக்கு இவர் பதில் சொல்கிற கூட்டமாக அந்த கூட்டங்கள் மாறியது. இவருக்கு பதில் சொல்கிற கூட்டமாக அவர்கள் பேச துவங்கினார்கள். எல்லா கட்சிக்கும் பொருந்தும் அது. இந்த கட்சி அந்த கட்சின்லாம் இல்ல, எல்லா கட்சிக்கும் பொருந்தும். நான் ஆதரிக்கிற கட்சியாக இருந்தாலும் சரி, நான் யாருக்காக பேச வேண்டும் நினைக்கிறேனோ அந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் இல்ல, எல்லா கட்சிக்கும் இது பொருந்துது. ஆனா மோடி வந்ததற்கு பிறகுதான் வெறுப்பு பேச்சுகளை அதிகமாக பேசுகிற மேடைகளாக தேர்தல் பிரச்சார மேடைகள் மாறினது. அதுக்கு முன்பு இந்திய திருநாட்டில் வெறுப்பு பேச்சுகள் பேசுகிற மேடையாக அந்த மேடை மாற்றப்படவில்லை என்பது இந்திய அரசியல் வரலாற்றில் மோடிக்கு பிறகுதான் இப்படி நடந்தது. அந்த வரலாற்றில் அவருக்குத்தான் அந்த கருப்பு இடம் உண்டே தவிர வேறு எந்த பிரதமருக்கும் அப்படி ஒரு இடம் இல்லை. இப்ப எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறாரா? இத 2014 இவர் பேசியிருந்தா அன்றைக்கே அவர் எக்ஸ்போஸ் ஆயிருப்பாரு. இவருடைய இமேஜ் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக குறைஞ்சிருந்திருக்குமே. 2014 இவருக்கு கட்டி எழுப்பப்பட்ட பிம்பம் எப்படிப்பட்ட பிம்பம்? நாம் என்ன மறந்து விட்டோமா? தாய்லாந்தினுடைய விமான நிலையத்தை காட்டி இதுதான் அகமதாபாத் விமான நிலையம், சிங்கப்பூரினுடைய பேருந்து நிலையத்தை காட்டி இதுதான் குஜராத்தினுடைய பேருந்து நிலையம். இந்த காட்சிகள் எல்லாம் கண் முன்னால் கொண்டு காட்டித்தானே இந்திய மக்களை ஏமாற்றி இவர்கள் வாக்கு அறுவடை செய்தார்கள். மறுத்து விட முடியுமா? அப்போ அன்னைக்கே அவரை பேச விட்டிருந்தா எல்லாம் முடிஞ்சு போயிருந்திருக்கும். இவ்வளவு பெரிய தாக்கம் இந்தியாவுக்கு வந்திருக்காது. அதுவும் மோடியினுடைய அதிகார பீடமாக இந்தியா மாறி போயிருந்திருக்காது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் ஜனநாயகத்தில் இது போன்ற நடவடிக்கைகள் 100 விழுக்காடு தேவைப்படுகிறது. பிரதமருக்கு மட்டும் இல்ல சார், இது உள்ளாட்சி பிரதிநிதிகளிலிருந்தே துவங்கணும். இது முதலமைச்சருக்கும் பொருந்தும், சட்டமன்ற உறுப்பினருக்கும் பொருந்தும், நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் பொருந்தும். எல்லோருக்கும் இது போன்ற ஒரு டிபேட்டை அந்த மக்கள் முன்னிலையில் உருவாக்கி அந்த மக்களோடு ஒரு இன்டராக்ஷனையே கொடுக்கணும். அப்பதான் இதுல இன்னொன்னு இருக்கு. அவர்களை அவமானப்படுத்தணும்ன்றது இல்ல, அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக இல்ல. ஒருவேளை மக்கள் சொல்லுவாங்கல்ல, ஓஹோ இந்த நாட்டுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கோ, இந்த தொகுதியில இப்படி ஒரு பிரச்சனை இருக்கோ, மக்கள் சொன்ன பிறகுதானே அவங்களுக்கு தெரிய வரும்.
அந்த புரிதலை ஏற்படுத்துவதற்காகவாவது இது போன்ற கூட்டங்கள் நடைபெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை ஒட்டி எனக்கு இன்னொரு கேள்வி. வரலாற்று ஆய்வாளர் திரு ராமச்சந்திர குகா அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார். இந்த அமெரிக்காவுடைய ஜோ பைடனுடைய வேட்பாளர் வந்து அவர் பின்வாங்குவது தொடர்பான ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் அவர் அந்த ஒரு பதிவு போட்டிருந்தார். வயதானவர்கள் அரசியல் அரங்கிலிருந்து வெளியேற மறுக்கிறார்கள் அப்படின்றது விஷயம், அது செய்தி. அதுக்கு இந்த பிரச்சனை உலகம் தழுவிய பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இது ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான கருத்தாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். இந்த பார்வையை நீங்க வந்து உள்வாங்கிக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, இதோடு கூடுதலாக சேர்த்து இன்னொரு செய்தியை நீங்க உள்வாங்கிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருவீங்க. படித்தவர்கள் தான் நாடாள வேண்டும், கல்வி அறிவு இல்லாதவர்கள் நாடாள கூடாது என்கிற ஒரு குரலும் இருக்குல்ல, அந்த குரலையும் சேர்த்து நீங்க உள்வாங்கணும். ஏன்னா அரசியல் சேவை செய்வதற்கு வந்தவர்கள், ஆட்சியிலிருந்து மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று வருகிறவர்களுக்கு எந்த தகுதியும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் ஜனநாயகத்தினுடைய மாண்பு. அதுதான் சரியும் கூட. எனக்கு படிப்பு இருந்தாதான் நான் மக்களுக்கு பணியாற்ற முடியும், எனக்கு வயது இருந்தாதான் நான் மக்களுக்கு பணியாற்ற முடியும். இது ஒண்ணும் ஊதியம் வாங்கி கொண்டு செய்கிற வேலை இல்லை சார். குவாலிபிகேஷன் தேவைப்படுறதுக்கு இதுக்கு குவாலிபிகேஷன் தேவையே கிடையாது. குவாலிபிகேஷன் இருக்கக்கூடாது என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய பண்பு. ஏன்னு கேட்டா இது சேவை, இதுக்கு மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணி, இது தொண்டு. இதற்கு எந்த குவாலிபிகேஷன் இருக்கக்கூடாதுன்றதுதான் எல்லோரும் கருதுகிற ஒரு செய்தி. அதே நேரத்துல நீங்க வந்து வயதானவர்கள் அதிகாரத்தை விட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வயதானவர்களாக இருந்தவர்கள் தான் இங்கே திட்டங்களை திட்டி மிளிரச் செய்திருக்கிறார்கள், ஒளிரச் செய்திருக்கிறார்கள். மன்மோகன் சிங்குக்கு வயசு என்ன அதிகாரத்தில் இருந்த போது, வாஜ்பாய்க்கு வயசு என்ன அதிகாரத்தில் இருந்த போது, விபி சிங்கினுடைய வயசு என்ன அதிகாரத்தில் இருந்த போது, இன்னும் ஒருபடி மேலே சொல்றேன், பெரியாருக்கு வயசு என்ன சார்? மூத்திர சட்டியை கையில் ஏந்தி கொண்டு குடல் இறக்கத்தையும் தாங்கி பிடித்துக் கொண்டு ஒரு கிழவன் தள்ளாத வயதிலும் போய் ஐயோ அம்மா என்கிற சத்தத்தோட இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தின வயது என்ன? கலைஞருக்கு வயது என்ன? அதனால இந்த வயது மூப்பின் காரணமாக இருக்கிறவர்கள் விலக வேண்டும். அதனாலதான் இல்ல. அதே நேரத்துல நீங்க வந்து ஜோ பைடனுக்கு ஏற்பட்டது மாதிரியான நிலைமை மற்ற தலைவர்களுக்கு ஏற்பட்டிருக்கானா? இல்ல. புத்தி கூர்மையோடு கடைசி காலம் வரை சிந்தித்தவர் வாஜ்பாய். நான் சொல்றது பிரதமராக இருந்த கடைசி காலம் வரைக்கும். அதன் பிறகு அவர் தன்னிலை மறந்து போனால் அதெல்லாம் அவருடைய உடல் சுகவீனம். அப்ப அவர் வந்து அதிகாரத்துக்கு நின்றிருந்தாருன்னா நீங்க கேட்கலாம், ஏங்க தன்னிலை மறந்துட்டாரு, எப்படிங்க இவரை கொண்டு வந்து வயது மூப்பின் காரணமாக கூட நீங்க ஓய்வு கொடுக்காம நிறுத்துறது சரியான்னு சொல்லி ஜோ பைடனுக்கு பல செய்திகள் மறக்க துவங்கி விட்டன. பேசிய செய்திகளை திரும்ப பேசிவிட்டார். அப்படி நீங்க வேணா சொல்லுங்க. எவர் ஒருவர் தன் நிலையை மறக்கக்கூடிய நிலைக்கு வந்து விடுகிறார்களோ, தன் நிலையில் இருந்து தடுமாறுகிற நிலைக்கு வந்து விடுகிறார்களோ அவர்கள் வரக்கூடாது. நீங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தேர்தல்ல போட்டியிடக்கூடாதுன்னு விதி இருக்கு. அது என்ன காரணம்? எப்போதும் சீரான மனநிலை அவர்களுக்கு இருக்காது. அவர்கள் தகுதியற்றவர்களாக அந்த பொறுப்புக்கு இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் வயது மூப்பின் காரணமாக வந்தால் அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கணும்னு சொல்லுங்க, அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஆனா பொதுவாக வயதானவர்கள் எல்லாம் ஒதுங்க மாட்டேங்கிறாங்க, வராமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய மொத்த அனுபவமும் பொது வாழ்வுக்கு தேவைப்பட்டது சார், இப்போதும் தேவைப்படுகிறது. நீங்க கலைஞர் எடுத்துக்கங்க. 2011ஆம் ஆண்டு வரை அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் அப்போது அவருக்கு வயது என்ன? சர்க்கர நாற்காலியில் நகர்ந்து கொண்டே தமிழ்நாட்டினுடைய அரசியல் அல்ல, இந்திய அரசியலை சுழற்றியவர் கலைஞர். அப்ப நீங்க சொல்லிருவீங்களா கலைஞருக்கு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு? இன்னொன்னு நான் ஒருபடி மேல போய் சொல்றேன்னு, கலைஞர் எந்த அளவுக்கு மதிநுட்பத்தோடு இருந்தாருங்கிறதுக்கு 2014 மக்கள் நல கூட்டணி சார் 16ல தோல்வி அடைஞ்சிட்டாங்க. திமுகவும் தோல்வி அடைஞ்சது, மக்கள் நல கூட்டணியும் தோல்வி அடைஞ்சது. 2வது முறையாக வெற்றி பெற்றார் ஜெயலலிதா அம்மையார். பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, கலைஞர் எவ்வளவு மதிநுட்பத்தோடு இருக்கிறாருன்னு பாருங்க. கலைஞருக்கு தெரியும் அதுதான் நம் வாழ்நாளினுடைய கடைசி தேர்தல். அடுத்த தேர்தலை சந்திப்பதற்கு நாம் இருப்போமா என்று தெரியாது, முதலமைச்சராகிற வாய்ப்பு பறிபோய் விட்டதுன்னு. கலைஞர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த தேர்தல் முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டாங்க. பொதுவுடைமை இயக்க தோழர்கள் இல்லாத சட்டப்பேரவை அமைவது எனக்கு வருத்தமாக இருக்கிறதுன்னு சொன்னார் கலைஞர். கலைஞருடைய மதிநுட்பம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? கம்யூனிஸ்ட் ஜெயிக்கலையா? கம்யூனிஸ்ட் இல்லாத சட்டமன்றம் வந்துருச்சியா? இது ஒரு சீரான மனநிலையில் இருப்பவரால் தான் தன் தோல்வியை கூட தாங்கிக் கொண்டு வேறு ஒரு இயக்கம் குறித்து, வேறு ஒரு சித்தாந்தம் குறித்து சிந்திக்கிற மனநிலை வரும் என்பதற்காக நான் சொல்றேன். எனவே வயது மூப்பின் காரணமாக ஒதுங்க வேண்டும் என்பதை ஜனநாயகம் ஒருபோதும் ஏற்காது. அது தவறான கூற்றாக போய் முடியும். நல்லது சார், பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமா உங்களோட கருத்துல வணங்கினீங்க. குறிப்பா வந்து அமெரிக்க அரசியலும் இந்திய அரசியலுடைய அந்த தொடர்புகள் பற்றியும், இந்தியாவில் தேர்தல் நோக்கி நகரும்போது என்ன விதமான மாற்றம் வேணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்திருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி. நன்றி.